சிவாய நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு, யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். அதுக்கு முன்னர் சனி பகவானுடைய குணாதிசைகள், சனி பகவானுடைய தன்மைகள் என்ன, அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க. பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் பெயர்ச்சி வரப்போகுது. மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம், நிலையான ஒரு நாட்டாமை, தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை, தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு. இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை, சனி பகவானுடைய குணாதிசைகள் இந்த வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கும். தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு. கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் தாக்கத்தை சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது. இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நோய் நொம்பலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம். பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம். இப்படி அவன்கிட்ட சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் 2025 சனி பகவானுடைய தன்மை உண்டு. நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேஷம் முதல் மீன ராசி வரையும் 12 ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் 9வது வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. பாக்கிய சனியா இருக்க போகுது. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் அலையா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, 45 வயசு வரைக்கும் நாய்படாத பாடுபட்டம்மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல இன்னல் துன்பத்தையும் பல சட்ட சிக்கல்களையும், ஏன் இந்த அஷ்டம சனி முன்ன உங்கள் தகப்பனையே நீங்கள் இழந்திருப்பீங்க. தகப்பனுக்கு கண்டங்கள் ஏற்படும், ஒரு சர்ஜரி ஏற்படும். இப்படி ஏதாவது ஒரு விரயத்தை தகப்பன் ஏற்றுக்குவார் உங்கள் ஜாதகத்தில். ஆனால் இந்த ஜாதகம் அப்படியே உல்டாவாக போயிருந்துச்சுன்னா, தகப்பன் இல்லைன்னா கடகராசியோடைய குழந்தைங்களுக்கு ஆவாது. உங்களுக்கு அவமானத்தையும் அவப்பேரையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை கடகராசி உள்ள ஒரு 40 வயசு 45 வயசு, ஏன் 55 வயசு 60 வயசு கூட வச்சுக்கோங்க. அந்த 60 வயசு வரைக்கும் கூடிய ஆண்கள் பெண்களுடைய குழந்தைங்களுக்கு நோயில நீங்க விரயம் பண்ணணும். இல்லை வேற இல்லாமல் தர்தலைகள் மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, தப்பான வழியில் போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையில கூட நீங்கள் அவங்க மேலே கேர் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இருந்திருந்தாலும் இனி வருங்காலம் வரக்கூடிய 2025 உங்களுக்கு பாக்கிய சனி போதும். பிள்ளைங்கனால விரயமானது, நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படியே கடன் அடைச்சிக்கிட்டே வாழ்க்கையை பார்த்து ஒரு சேர்த்து வைக்க முடியாத ஒரு தன்மையில மாட்டிக்கிட்டு தத்தளிச்ச கடகராசிக்கு இந்த 2025 பாக்கிய சனி. இனிமே தாங்க உங்களுக்கு காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். என்னடா மாசமானா 50,000 60,000 செலவு பண்றோம், அதை ஒரு சீட்டு நாட்டு போட்டு வச்சு ஒரு நகை நட்டு வாங்க வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருந்தா கூட இன்னைக்கு பெரிய ஆளா இருந்திருக்கலாமே. எதுக்கோ கடனை இழுத்து தேவையில்லாத மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தொந்தரவாச்சுங்கிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு பாக்கிய சனி நல்ல நேரம் கூடி வருதுங்க. இத்தனை வருஷம் இல்லாத ஒரு இன்னல்லாம் துன்பங்கள்லாம் போய் உங்களுக்கு யோகத்துல கொடுக்காரு சனி பகவான். ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனி இருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டுல குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்கு. உங்க ஃபேஸ் வேல்யூ வரக்கூடிய தன்மை உண்டு. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்னாவே நிலா தான். சூரியனை கூட எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் நிலாவை பிடிக்கும். ஏன்னா சந்திரன்னாவே அழகு, வேல்யூ. ஒரு ஜாதகத்தில் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆகி முகம் மலர்ச்சியோடு இருந்து அவங்களுடைய வேல்யூ தெளிவாகனா சந்திரனை வச்சு தான். சந்திரன் சொன்னக்கூடிய மனோகாரகன். பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு கேட்கறது ஒரு பக்கம் விதி இருக்கு. என்னதான் தாய்க்கு நீங்கள் நல்லது பண்ணால் கூட நல்லது சொல்ல மாட்டாங்க, இல்லைனா மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது.
இது தன்மை. இனிமே நல்லா இருப்பீங்க. தாம் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஓடக்கூடியவங்க இந்த கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் வந்து டாக்டராக தான் இருப்பாங்க, லா படிப்பாங்க, கலைத்துறையில் பிரகாசிப்பாங்க. நிறையா படித்து இந்த டீச்சர்ஸ் வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கடகராசியில் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பட்ட துன்பத்துக்கு உள்ளான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த 2025. பாக்கிய சனி இருக்கிறனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஒரு மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு போங்க, இல்லை வெள்ளிக்கிழமை 1 to 2 சாமி கும்பிடுங்க. சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு தன்மை உண்டு. ஆசைகள் நிறையா இருக்கும், அந்த ஆசைகள்லாம் அடைய முடியாது. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் வந்து பலமாக இருக்கிறனால தெளிவான அமைப்பில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கடகராசியை பொறுத்து கொஞ்சம் அரசியலில் பிரவேசமாகணும்னு சொல்லி ஏதாவது விரயம் பண்ணிங்கன்னா நிற்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஆண் ராசி கிடையாது, பெண் ராசி. பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்களை தவிர உங்களுக்கும் அரசியலுக்கும் ஆகாது. அதனால் ஏதோ தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலை இனிமே மேன்மை அடையணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோட ஆதங்கத்தோடு வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலைமையில போவீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 டாப் ஜாதகம்னு சொல்லலாம். ஏன்னா நேரங்காலங்கள் வந்து இத்தனை நாளாக பட்ட துன்பத்துக்கு பிராயத்தம் இல்லைன்னு சொல்லி தேடி ஆடி ஓடி அலைஞ்ச உங்களுக்கு நல்ல நேரம் தான் வரப்போகுது. படிக்கிற குழந்தைங்க நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அமைஞ்சு இந்த ஸ்காலர்ஷிப் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்க. அதனால் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷனில் தெளிவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் காதல் மோதல், இல்லை மனைவி இருந்து ஒரு ஆண்கள் மனைவி இருந்து பெண்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை ஒரு பெண்கள் இருந்து தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு பலவிதமான இடையூறுகளை இன்னல்களையும் சந்தித்த உங்களுக்கு பாக்கிய சனி. தேடுங்க, நண்பராக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்டு இல்லைன்னா முடியாது. சனி பகவான் தான் ஃப்ரெண்டு தான். ஒரு BMW காரோ ஏதோ ஒரு காரோ வாங்கினா கூட அதுக்கு டிரைவர் வந்தால் தான் சனி பகவான் உங்களுக்கு பலமாக இருக்காரு அர்த்தம். அவ்வளோ பெரிய உயர்ந்த காரையே நீங்கள் ஓட்டிங்கன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு கேப் டிரைவரு, ஒரு லாரி டிரைவரு, ஒரு பஸ்ஸு டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் தொழில் பண்ணுறோம். இதுக்கு கர்மக்காரகன் சனி பகவான் தான். அப்போ அந்த கர்மக்காரன்னு சொல்லி நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஆசைகளோடு இருந்துக்குங்க. நல்ல நண்பனாக வச்சுக்குங்க. கடகராசி உள்ள ஆண்கள் பெண்கள் கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வந்துட்டு போயிருந்திருக்கோம். இனிமே ஏமாறாதீங்க. ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. பேசுங்க, ஹாய்ன்னு பேசுங்க, பண்பா பேசுங்க. ரொம்ப டீப்பாக இருந்து மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னா பாக்கிய சனியில் வீணான உங்கள் பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க. உங்களுடைய சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். மண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா, பொண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா, பெண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க உங்கள் சாம்ராஜ்யம் சரியக்கூடிய தன்மையும் வீணான ஒரு இழப்புகளோ அவப்பேரையும் அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு. இருந்தாலும் பாக்கிய சனி காசு 4 திசையிலையும் வரும், அங்கே இங்கன்னு கூட வரும். அந்த காசை கண்ணு மூடித்தனமாக செலவு பண்ணாமல் சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நகை நட்டுங்க வாங்குங்க. காரு வண்டி கொடுத்து வீணா விரயம் பண்ணாதீங்க. சொந்த இடம் வாங்குங்க, மண்ணு மேலே போடுங்க, நகைங்க மேலே போட்டிருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தருணங்கள் உங்கள் ஜாதகத்தில் 2.5 வருஷம் நீங்கள் யோகமாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை இருக்குது. அது அப்புறம் இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை பாக்கிய சனியாக கடகராசிக்கு இருக்கிறனால இந்த வருடம் பொன்னான வருடங்களாக வரும். மண்ணும் பொன்னாகும். ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கடகராசி அன்பர்களுக்கு நிறையாவே இருக்குது. தன்மானத்தை விட்டுறாதீங்க. சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து. உள்ளூருக்குள்ளே இருந்தால் கடகராசிக்காரங்களுக்கு ஆகாது. ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு நைட்டு வந்து தூங்குறதுக்கு தான் வரணும், அப்படி தான் வச்சுக்கணும். உள்ளூருக்குள்ளேயே நான் பிரகாசம் ஆகிடுவேன்னா கடகராசிக்கு ஆக முடியாது. ஏன்னா உங்கள் ராசியோடைய தன்மை அப்படி. வெளியூர் வெளி தேசம் போய் சம்பாரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே மனைவி மக்களுக்கு சேர்த்து வச்சிங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷம் கிடைக்கும். 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி இனிமே வரக்கூடிய தருணத்தில் கடகராசி அன்பர்கள் ஆண் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.